சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கோயம்பேடு சந்தை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. சென்னையின் மிக முக்கிய பகுதியான கோயம்பேடு மார்க்கெட் பகுதிகளில் தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தில் மிதக்கிறது கோயம்பேடு என்று சொல்லுகின்ற அளவிற்கே அங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நேரலில் வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இன்று காலையிலிருந்து தொடர்ந்து தலைநகர் சென்னையில் பெய்து கொண்டிருக்கும் மழையின் காரணமாக ஆங்காங்கே சாலைகள் எல்லாம் குளம் போல மாறியிருக்கிறது. சென்னை கோயம்பேடு பகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. அந்த பகுதியிலும் தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்பதாக தகவல். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். வங்கக்கடல் பகுதியில் உருவான புயல் வலு இழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு அருகாமையில் இருப்பதன் காரணமாக சென்னையில் இன்று காலை முதலாக பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. இந்த பெய்யக்கூடிய மழையின் காரணமாக சென்னையின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை கோயம்பேடு சந்தை எந்த அளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது என்பதை நாம் காட்சிப்படுத்த முடியும். இந்த பகுதி முழுவதுமாகவே கோயம்பேடு சந்தைக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த மழைநீரில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீரில் கடந்து தான் செல்ல வேண்டிய அந்த அவல நிலை என்பது நீடித்து வருகிறது. 4000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் பணிக்காக செலவு செய்திருக்கிறோம். மழைநீர் எங்கும் தேங்காது. இந்த புயலின் போதும் கூட அமைச்சர் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த புயல் சென்னைக்கு வரவில்லை, சென்னைக்கு அருகாமையில் தான் செய்கிறது, சென்னைக்கு மழையினால் எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்தார்கள். ஆனால் களத்தில் நாம் பார்ப்பது மழைநீரினால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான துயரங்களை சந்திக்கிறார்கள். மற்றொரு புறத்தில் இந்த தேங்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்காக மோட்டார்கள் வைத்து தண்ணீர் எடுக்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் உணர்த்த முடியும். இந்த மோட்டார் பேரளவிற்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் பார்க்கும் காட்சிகள் தெரியும். மோட்டார் இருக்கிறது, இந்த பகுதியில் தண்ணீர் இருக்கிறது. ஆனால் தேங்கிய தண்ணீரை அகற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இது தொடர்பாக இந்த கோயம்பேடு சந்தைக்கு வருகை தரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவரிடத்துல கேட்கிறோம். ஆனா வணக்கண்ண, சென்னையில இப்ப இந்த கோயம்பேடு சந்தை ரொம்ப முக்கியமான சந்தை. எந்த அளவிற்கு தண்ணி தேங்கிருக்கு, எவ்வளவு சிரமப்படுறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. கவர்மெண்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் 4000 கோடி ஒதுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா இங்க பார்த்தா எந்த வித நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. தண்ணி அப்படியே தேக்கத்தோட தான் இருக்கிறத மக்கள் போக முடியாம, போக்குவரத்து வசதி இல்லாம ஒரு மார்க்கெட் உள்ள போக முடியல, வெளில வர முடியல. ரொம்ப அங்கங்க தண்ணி ரொம்ப தேங்கி கொண்டுதான் இருக்கிறது. ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்கோம் நாங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு பெரியவங்க கூட மடையில தட்டி அப்படி கீழே விழுந்து காலை உள்ட்டாங்க. நாங்க தான் தீ விட்டு யாரு ஒரு அரசு அதிகாரி யாருமே இன்னான்னு எட்டி பார்க்கல. புயல்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஒழியா அவங்க பாட்டு ரூம் தான் இருக்காங்க. வெளியே மக்களை யாரும் சந்திக்கவே இல்லை. யாரு மக்களை பத்தி அவங்க கூட அக்கறையே கிடையாது. மக்கள் புயல மாட்டாலும் எங்க மாட்டாலும் மழையில மாட்டாலும் பாரு, ஒரு வெள்ளத்துல மாட்டி இவ்வளவு தண்ணி நிக்குது. எந்த ஒரு அரசு அதிகாரி தண்ணி எந்த ஒரு பாதிப்புல சொல்றாங்க இவ்வளவு தண்ணி நிக்குது. ஒரு அரசு எதுவுமே கண்டுக்க மாறாங்க. மக்கள் சொல்றாங்களா ஒழிய கண்டுக்க மாறாங்க. அவங்க என்னத்தான் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. சொல்றாங்க இவ்வளவு கோடி வந்தாலும் எங்க மக்கள் ஒதுக்குறாங்களா இல்ல அவங்களுக்கு ஒதுக்குறாங்க புரியல. என்னத்தான் அரசாங்கம் நடத்துறான்னு தெரியல. ஒரு பெரியவங்க எல்லாம் உழுந்து வாடுறாங்க. அது பெரியவங்க கால் தட்டி விழுறாங்க. தண்ணி சேரும் சகஜமா புல்லா தண்ணி வலிக்குது. அப்படியா ஒரு பக்கத்துல மழைநீர் வடிகால் பண்ணி அமைச்சிருக்கோம் 4000 கோடின்னு சொன்னாங்க. அந்த மழைநீர் வடிகால் பண்ணி முறையா இல்ல, இதனால இங்க தண்ணீர் தேங்கி இருக்குன்னு சொல்றீங்க. மற்றொரு படத்துல இந்த மோட்டர்லாம் வச்சு தண்ணி எடுக்கிறோம், உடனுக்குடனே எடுக்கிறோம்னு சொல்றாங்க. மோட்டர்லாம் வச்சிருக்காங்களா? வச்சுக்கிறாங்க. வச்சு மோட்டார் அது வசதி ரவ கூட இல்ல, எதுவுமே இல்ல. பண்ணி கொடுக்குற சொல்றாங்க தான், சொல்ற போது சொல்றாங்க, எதுவுமே பண்ணி கொடுக்கல. நீங்க எங்க பார்த்தாரு இருக்கீங்க? மோட்டார் வசதி எங்க இருக்கு? மோட்டார் வாகனம் எங்க இருக்குது? வாகனங்கள் தான் எல்லாமே ஓரம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த கொஞ்சம் கேமரா இருப்பாங்களா கொஞ்சங்க, அது சும்மா தான் நின்றுட்டு இருக்கு. சும்மா ஒரு கணக்குக்காக அந்த மாதிரி பண்றாங்களா கோசம். கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையுமே இது வரைக்குமே எடுக்கலண்ணா, எடுக்கவும் மாட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அந்த 4000 கோடி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். நேரடியாகவே கேட்டோம். அதாவது மழையினால் பொதுமக்கள் கடும் துயரங்களை சந்தித்து வருகிறார்கள். ஆனால் அமைச்சர்களும் அதிகாரிகளும் வீட்டிற்குள்ளே இருக்கிறார்கள். களத்தில் யாரும் மக்களை சந்திக்கவில்லை. இதனால் மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தாழ்வான பகுதிகளில் மோட்டார்கள் வைத்து தண்ணீர் எடுப்பதாக தெரிவிக்கிறார்கள். வைத்திருக்கக்கூடிய மோட்டார் வாகனங்கள் அப்படியே நிற்கிறது. அங்கு எந்த அதிகாரிகளும் இல்லை. இந்த மழையை அகற்றுவதற்கு யாரும் இல்லை. இதனால் பொதுமக்கள் தான் கடும் சிரமங்களை சந்திக்கிறோம் என்பதாக பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிந்தது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.